வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சஷ்டி விரதம். முருகருக்கு உகுந்த நெய்வேத்தியம் தேனும் தினை மாவும். நம்ம இன்றைக்கி தேனும் தினை மாவும் தினை லட்டும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு தினை எடுத்து கழுவி வடிகட்டி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தினையில் நிறைய சத்து இருக்குங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கலாம். ஞாபக மருதி. இதை சாப்பிட்டா ஞாபக மருதி வராது. குழந்தைங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுங்க. முக்கியமாக மன அழுத்தம், மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க தினை எடுத்துக்கினா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பொதுவாக பெண்கள் நிறைய எடுத்துக்க ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த தினையை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த தினையை நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தினைனா என்ன ஞாபகம் வருதுங்க? மலையும் மலை சார்ந்த இடமும். அப்படின்னா குறிஞ்சி நிலம். 5 நிலப்பகுதியில் ஒன்று. மலையும் மலை சார்ந்த இடத்துல யார் வாழ்வாங்க? மலைவாழ் மக்கள். குறவன் குறத்தி. அங்கே மெயினாக என்னென்ன கிடைக்கும்? சிறுதானியம் தான் நிறைய கிடைக்கும். பாருங்கள், பிடிச்சது இந்த திணை பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக தேன் சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி சேர்க்குறேன்னு. ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மலையும் மலை சார்ந்த இடம். அங்கே நிறைய தேன் கிடைக்கும். இன்றைக்கும் நிறைய மலைவாழ் மக்கள் சிறுதானியம் தான் நிறைய சாப்பிட்றாங்க. அவங்க ஹெல்த்தியாகவும் இருக்காங்க. நம்ம தான் அரிசி நிறைய எடுத்துக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு சிறுதானியத்தை நிறைய எடுத்துக்க பாருங்கள். சிறுதானியம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தருங்க. முக்கியமாக குழந்தைங்க சிறுதானியம் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம லட்டாவோ பாயாசமாவோ கஞ்சியாவோ செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது. நம்மளும் சாப்பிட்லாம். பாருங்கள், தேன் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி மிக்ஸ் பண்ண கலவையை நம்ம 2ஆக பிரிச்சுக்கினேன். இந்த பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சேன் சாப்பிட்றதுக்கு. இன்னொரு பகுதியில் லட்டு செய்ய போகிறேன். ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் வெல்லம், நெய் 1 ஸ்பூன். நெய்யை சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்துங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே தேன் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். தேன் மிக்ஸ் பண்ணியதால் சுட ஊற்றாதீங்க நெய்யை. இது மாதிரி லட்டு பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.